சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வான 63 நாயன்மார்கள் திருவீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வெள்ளிச்சப்பரத்தில் 63 நாயன்மார்களும் எழுந்தருளி அருள்பாலிக்க பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் சண்முகநாத பெருமாள் கோயில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சண்முகநாத பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் ருத்ராட்ச ரதம், தங்க ரதம் மற்றும் வெள்ளி ரதம் போன்ற ரதங்களில் வலம் வந்து அருள்பாலிக்க ஏராளமான பொதுமக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மலையில் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு மலையப்ப சுவாமி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 3 நாள் வசந்த உற்சவத்தையொட்டி முதல் நாளான வியாழக்கிழமை ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற பங்குனி மாத பிரதோஷ ஆராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் மூலவர் வேதாரண்யேஸ்வரருக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நந்திகேஸ்வரரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பெரிய தேரில் அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் சிறிய சப்பரத்தில் அம்மன், விநாயகர், சண்டிகேஸ்வரருடன் வீதி உலா புறப்பட்டார். மற்றொரு சிறிய சப்பரத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய நிலையில் முக்கிய வீதிகளில் உற்சவர்கள் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவின் 6ஆம் நாளில் திரு ஆவின்குடி கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மணக்கோலத்தில் உற்சவர்கள் காட்சியளித்த நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.